wonderforest.com. Hi viewers, இதுவரைக்கும் யூடியூப்ல அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நன்றி. மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோஸ்லயும் புது புது விஷயங்களை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உயிர்வேலி அமைத்தல் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். உயிர்வேலி அமைத்தல் அப்படின்னா நம்ம தோட்டத்திலையும் சரி நம்ம பண்ணைகளையும் சரி சுத்தி வந்து நம்ம வேலி கட்டுறது வந்து கம்பிகளை வச்சோம் இல்ல அப்படின்னா பென்சிங் போட்டோம் நம்ம வந்து வேலிகள் போடுறோம். அப்படி நம்ம பண்ணாம முள்வேலிகளுக்கு பதிலாக நம்ம அதுக்குன்னு உள்ள பிரத்யேக ஒரு வேலி செடிகளை வச்சு வளர்க்கறத பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோஸ்ல வந்து நம்ம எப்படி உயிர்வேலியை வளர்க்கணும் அமைக்கணும் அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா சொல்றேன். வாங்க பார்க்கலாம். இப்போ இதை வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து அந்த சூடான் முள்வேலி. இது வந்து எப்படி அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உயிர்வேலின்னு சொல்லுவாங்க. இதோட முள்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு சாதாரண தூண்டில் முள் மாதிரி இருக்கும். அதாவது இதோட இலைகளை வந்து ஆடுகள் சாப்பிட்டாலும் இதுகள் வந்து நல்ல மரம் மாதிரி வளரக்கூடியது. 8 இருந்து 10 அடி உயரம் வந்து வளரக்கூடியது. இதை பொறுத்தளவுல நம்ம காட்டுப்பகுதியில் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம இதுல வந்து ஒரு அடிக்கு 1:1 அந்த அடியில வந்து நம்ம இதை வச்சிடலாம். இதை நம்ம வைக்கும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு முள்வேலியா வந்து இந்த சூடான் முள்வேலி வந்து இருக்கு. இது வந்து எப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு உயிர் வேலி இதை வந்து ஊக்குவிக்கிறதுல வந்து நமக்கு இது வந்து மரங்கள் வளர்த்த மாதிரி ஒரு பிரயோஜனமா இருக்கும். இது நம்ம வளர்க்கறதுனால பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மான் தொல்லை, காட்டுப்பன்னி தொல்லை, கரடி தொல்லை அந்த மாதிரி தொல்லைகள் வந்து வர்றதில்லை. இந்த இதை பொறுத்தளவுல வந்து நம்ம கரெக்டா அந்த மழை பருவம் வர்றதுக்கு முன்னாடி விதையா போடனாலும் போடலாம், இல்ல நம்ம கண்ணு வாங்கி வைக்கனாலும் வைக்கலாம். இது வந்து இப்ப நம்ம நண்பர் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவர் இடம் தான். கிட்டத்தட்ட ஒரு 35 ஏக்கர் இருக்கு. இந்த இடத்துக்கு வந்து பாதுகாப்பு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து இப்ப இறக்கிருக்காங்க. இது வந்து இப்ப 7000 கண்ணு வந்து இறங்கியிருக்கு. இந்த கண்ணுகளை வந்து நம்ம வைக்கும்போது அதிகமா மரங்கள் வளர்த்தக்கூடிய ஒரு திருப்தியும் இருக்கும். பிளஸ் உங்களுக்கு வந்து வேலி பாதுகாப்பும் வந்து உங்களுக்கு ஈஸியா அமைஞ்சிருது. அந்த வாய்க்கு வந்து இந்த சூடான் முள்வேலி இது வந்து நம்ம உயிர் வேலின்னு சொல்லுவாங்க. அந்த வாய்க்கு வந்து இது கரெக்டா இருக்கும். இது போடுறதுனால நமக்கு வந்து எப்படி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து நம்ம மித்த மரங்கள் பாதுகாக்கிற மாதிரி நம்ம இதை பாதுகாக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கு வந்து சாதாரணமா அந்த மழை நேரங்கள் வரக்கூடிய தண்ணி போதும். மேற்கொண்டு ஒரு 3 மாசத்துக்கு மட்டும் இது வந்து நல்லா பராமரிக்கணும். என்ன காரணத்தினால அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆடு மாடுகளுக்கு வந்து இதோட இலைகள் பிடிக்கும். ஆனா இதோட முள் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், தூண்டில் முள் மாதிரி இருக்கும். கையை குத்தினாலே கிழிச்சிரும். அந்த வகைக்கு வந்து இந்த சூடான் முள்வேலி வந்து ரொம்ப சிறந்தது. இதோட விதை வந்து எல்லாத்தையும் கிடைக்கிறது இல்ல. பழைய விவசாயிகள் அவங்கள்ட்ட மட்டும்தான் இது கிடைக்கும். நானுமே அதை பத்தி கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட பண்ணைகள்லயுமே வந்து நாங்க இந்த சூடான் முள்வேலி தான் போடணுங்கிற ஒரு பிளான்ல இருக்கிறோம். இப்போ இதை நானே விசிட் பண்ண தான் வந்திருக்கேன். விசிட் பண்ண வந்தப்போ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்து இது நான் உங்களுக்கும் காட்டுறது. இது வந்து இப்போ 7000 கண்ணு வந்து இறங்கியிருக்கு. இதை பத்தி நீங்க ஆல்ரெடி கூகுள்லயுமே தமிழ்ல நீங்க சூடான் முள்வேலி அப்படின்னு சொல்லி நீங்க அடிச்சு பாத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இதோட ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். இந்த பட்சத்துல வந்து நம்ம முள்வேலிக்குன்னு தனியா 4 லட்சம் 5 லட்சம் நம்ம செலவு பண்றதுக்கு இந்த மாதிரி கண்கள் நட்டும்போது நமக்கு ஒரு 10 அடி உயரத்துக்கு இது நம்ம ஈஸியா கிடைச்சிக்குது. இது மூலியமா வந்து நமக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பாதுகாப்பான முள்வேலியா வந்து இந்த சூடான் முள்வேலி இருக்கு. இது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பாதுகாப்பு வளர்க்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பிரயோஜனமான ஒரு இதா வந்து இந்த சூடான் முள்வேலி இருக்கு. இது வந்து நம்ம எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது இல்ல. நீங்க எங்க கிடைக்கும் அப்படிங்கிற இதை பத்தி நான் ரிசர்ச்ல தான் இருந்துகிட்டு இருக்கேன். கண்டிப்பான முறையில் அதுக்கான தகவல் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது ஃபுல்லாமே வந்து இன்னைக்கு வந்து இறங்கியிருக்க முள்வேலி தான். இதை வந்து நம்ம போட்டு வளர்க்கும் போது நமக்கு கம்பி டேமேஜ் ஆகுது, கல் டேமேஜ் ஆகுது அப்படின்னு கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லாம இயற்கையாவே இது வந்து வளரக்கூடிய ஒரு முள்வேலியா இது நமக்கு இருக்கு. அந்த வகையில பாத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து காஸ்ட் வைஸும் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது மூலியமாவே நம்ம கண் எடுக்கனா கூட எடுத்துக்கலாம். அந்த வகைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப இயற்கைக்கு ஏற்றது, எல்லா மண்ணிலையும் வளரக்கூடியது. இந்த வீடியோல பார்த்த எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுபடியே நீங்க ஃபாலோ பண்ணி அதை நீங்க விதையாவோ இல்ல கண்ணாவோ வாங்கி நீங்க வந்து இதை வளர்க்கலாம். நீங்க இப்படி வளர்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம தோட்டத்திலையும் சரி பண்ணையிலையும் சரி அதிக மரம் வளர்த்த ஒரு திருப்தி இருக்கும். மேற்கொண்டு நீங்க மரங்கள் வளர்க்கும் போது உங்களுக்கு ஒரு முறையான பாதுகாப்பு இருக்கும். இது நீங்க வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா வெளியே அந்நிய மிருகங்கள் உள்ள வர்றதையும் அந்நிய மனிதர்கள் உள்ள வர்றதையும் வந்து நம்ம தடுக்கலாம். இப்படி தடுக்கும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட சுற்றுப்புற சூழல் வந்து எல்லாமே வந்து நமக்கு ஃபுல்லா பாதுகாப்பாகவே அமையுது, செக்யூர்டாவே அமையுது. அமையும் போது நமக்கு வந்து வேலைக்குன்னு ஆகக்கூடிய காஸ்ட் எல்லாமே கம்மியாகுது. அது எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி பண்ணும்போது நம்ம அதிகமாக பண்ணைகள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் அதிகமாக சம்பாதிக்கலாம். என்னோட எல்லா வீடியோஸ் மாதிரி இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. நன்றி.